2 நாளா விஜய் சேதுபதி செம்ம காண்டில் இருந்தார். கண்ணாமண்ணான்னு வாய்க்கு வந்தபடி எல்லாரையும் திட்டினாரு. திட்டினது மட்டும் இல்லாமல் இவரும் கூடவே நிறைய கத்துனாரு. பிளாஸ்டிக் சேரை எடுத்து போட்டு உட்காந்து பேசினாரு. பார்வை கலாச்சாரு, கமருதின கலாச்சாரு, எல்லாரையும் வாய்க்கு வந்தபடி கலாச்சாரம். கூடவே கண்ணாமண்ணான்னு கத்துனார். ஏன் திரும்ப திரும்ப கண்ணாமண்ணான்னு கத்துனான்னு சொன்னா, அவங்க தான் கத்திட்டு இருக்காங்கன்னா இவரும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சு செம்ம காண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாருக்கு நம்ம பண்றது தப்புன்னு தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அது தெரியாத மாதிரியே மையமா ஈன்னு சிரிச்சுக்கிட்டு அதை விஜய் சேதுபதிக்கே விளக்கற சொல்றது, நான் என்ன கேள்வி கேட்டேன் நீ என்ன பதில் சொல்றேன்னு கேட்டா அதுக்கும் ஒரு விளக்கம் இல்லாம ஒரு விளக்க மயிர் இல்லாம ஒரு விஷயத்த சொல்றது, இப்படியான விஷயத்த தொடர்ந்து பாரு தெரிஞ்சுக்கிட்டே பண்ணிட்டு இருக்காங்க. கூட இந்த சாண்ட்ராவும் திவ்யாவும் வேற. திவ்யா கிட்ட நடுவில் உடம்பு சரியில்லை, வாந்தி வருது, அது எதுவும் சீனை போட்டுட்டு இருந்தாங்க. இதுல எலிமினேஷன் யார் பெஸ்ட் யார் ஒஸ்ட் இந்த வழக்கப்படி எல்லா விஷயமும் போனா கூட இதுல புதுசா இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க 2 பேரும் யார் எலிமினேஷன் ஒவ்வொருத்தரா காப்பாத்தி விட்டுறோம். ஆனா ஃபைனலா இருக்கிற 2 பேர்ல 2 கார் வரும். 2 கார் வந்தோன்னா அந்த கார்ல நீங்க ஏறி போயிட்டு இந்த கார் திரும்பி வருதோ அவங்க தான் எலிமினேஷன் ஆகாதவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஆரம்பிச்சாங்க. கடைசியா அந்த பிரஜனையும் இந்த சைட்ல கிமியும் அனுப்பிச்சு விட்டாங்க. 2 பேரும் சுசுகி விக்டோரியா கார்ல போனாங்க. இவங்க போறதுக்குள்ள நம்ம பிரஜனுடைய கொண்டாட்டி சாண்ட்ரா அழுது ஆகத்தியம் பண்ணி கதவை தந்து என்னை விடுங்க நான் போறேன்னு சொல்லிட்டு ஏதோ செத்து போன பணத்தை அனுப்பிச்சு விடுற மாதிரி இவ்வளோ டிராமா போட்டு அழுது, எப்படி இருந்தாலும் அழுதுறது கூட பிரச்சனை கிடையாது. நான் என்ன விடுங்க நான் போறேன் கதவை திறங்க நான் போறேன்னு சொல்லி அழுததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பாடி அனுப்புற மாதிரில நடிச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் திருப்பி அவர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க நடித்த நடிப்பு மயக்கம் போட்டு அடுத்த செகண்டே அவங்க தண்ணி தெளிப்பாங்களா எடுத்துக்கலாமான்னு சொல்லி பார்த்தது, இப்படியான பயங்கர காமெடிகள்லாம் அலங்கிற நாள் நேற்றுக்கு 2 நாளும். இந்த பிக் பாஸ் உண்மையாக சொல்ல போனா எல்லாருக்குமே ரொம்ப எரிச்சல் மூட்டக்கூடிய எரிச்சலான யார் பேச்சும் கேட்காத ஒரு டீமை வச்சுக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் நடத்த வேண்டிய கட்டாயம் பிக் பாஸ்க்கு இருக்கிறதுனால அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாருக்குமே ஒரு குழப்பம் தான் இருக்காங்க. இதுல விக்கி விக்கல்ஸ் வேற கொஞ்சம் தெளிவா இருக்கிற ஆளா இருக்கிறாரு. மற்றவங்க எல்லாருமே இந்த ப்ரோக்ராமை கெடுக்கிறதுக்காக இருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் எப்படி போய் புரிய போகுதுன்னு தெரியல. வருகிற வாரங்கள்ல கண்டிப்பா பாரு ஒரு பெரிய கண்டென்டரா இருப்பாங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா இவங்க யார் பேச்சையும் கேட்க போறது இல்லை. அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை பாக்குற நம்ம தான் சந்திச்சு தீரணும். தலையெழுத்துன்னு பிக் பாஸ் தீரணும். பார்ப்போம்.